ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கி மைசூர் பாக்கு செய்கிறோம். இது ஈஸியாக நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது என்ன ஸ்வீட் செய்யலாம், என்ன அதுன்னு நீங்கள் வீடியோவில் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோவும் நான் எடுத்து போடுறேன். பாருங்கள், ஒரு பவுல் நல்லா நிறையா கடலை மாவு எடுத்துக்குவோம். நம்ம மைசூர் பாகுக்கு எப்போவும் கொஞ்சம் நல்ல நயமாக உள்ள கடலை மாவை வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவை நம்ம மீடியமாக வச்சு நம்ம ஸ்டவ்வை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ஹையாகவும் வைக்கக்கூடாது, லோவாகவும் வைக்கக்கூடாது. நம்ம மீடியமாக வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கீழே அடி பிடிக்கும் கொஞ்சம், அதனால் கை விடாமல் கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. கிளறி நம்ம இதை நல்லா இருந்துக்கணும். இது எதுக்கு நம்ம செய்கிறோம்னா, நம்மளுக்கு மைசூர் பாக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாடை நம்மளுக்கு அடிக்காமல் இருக்கும். அதனால நல்லா வறுத்து எடுத்துட்டேன்னா, இப்போ சல்லடை வச்சு நம்ம சலித்து எடுத்துக்குவோம். இந்த கடலை மாவை இதே மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே நான் சலித்து நல்லா எடுத்துட்டேன். ஏன்னா சின்ன சின்ன சிறுகட்டி மாதிரி இருக்கும் நம்ம வறுத்தனால. அதனால தான் நம்ம சல்லடை போட்டு சலித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு நல்ல குழியான வானல் இருந்தால் இது மாதிரி இல்லை, ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நல்லா ஒரு பவுல் ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். 1.5 பவுல் ஆயில் இதுக்கு ஆக மொத்தம் நம்ம ஒரு பவுல் கடலை மாவுக்கு 1.5 பவுல் ஆயில் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதே மாதிரி 1.5 பவுலில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கரெக்டான பக்குவம், இது கரெக்டான அளவுகள். இந்த அளவுகள் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தீபாவளி ஸ்வீட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். நம்ம தண்ணி முங்குற அளவுக்கு நம்ம சீனி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் பாகு காய்ச்சறதுக்கு. இந்த சைடு நம்மளுக்கு ஆயில் காயுது, இந்த சைடு நம்மளுக்கு பாகு இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரணும். அதுக்கடையில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம தட்டை நல்லா நம்ம தடவி வச்சுக்குவோம். நல்லா நம்மளுக்கு கொதித்து வருது அந்த சர்க்கரை பாகு. இப்போ நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப இருகல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கடித்து சாப்பிட முடியாது. நம்மளுக்கு படத்தில் சொல்கிற மாதிரி அப்புறம் கட்டில் காலுக்கு நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஹார்டாக போயிடும், கருங்கல்லாட்டம். இப்போ பாருங்கள், கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இப்படி இல்லை ஒரு கம்பி பதம் பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு ஒட்டி வரணும், கரெக்டான பதம். இதே மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் சரியாக இருக்கும். அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சலித்து வச்சுருக்க கடலை மாவை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம கட்டி பிடிக்காமல் இது மாதிரி விஸ்க் இருந்தாலும் இது மாதிரி நம்ம இருந்தோம்னா கட்டி பிடிக்காமல் நம்மளுக்கு கடலை மாவு கட்டி பிடிக்காமல் கரெக்டாக வரும். இந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும் நம்ம போட்டு. இதே மாதிரியே நம்மளுக்கு ஒன் சைடாகவே கிண்டினீங்கன்னா அந்த சிறுகட்டி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். இந்த விஸ்கை வச்சு பாருங்கள், நல்லாவே கொதித்து வருது நமக்கு. இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை ரொம்ப சன்னமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காஞ்ச ஆயில், நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம காஞ்ச ஆயில் எடுத்து நம்ம இது மாதிரி ஊற்றுனோம்னா நல்லா ஹீட் ஆகணும் ஆயில் நமக்கு. இப்போ பாருங்கள் எப்படி பபிள்ஸ் வருதுன்னு, மேலே எப்படி மாவெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி நம்மளுக்கு வருது. அந்த ஆயில் நம்மளுக்கு அந்த மாவும் ஆயிலும் வெந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு 1.5 டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் வாடை இன்னும் நல்லா நம்மளுக்கு மைசூர் பாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறனால அந்த நெய் சேர்த்தாச்சு. நல்லா இப்போ நம்மளுக்கு அரை பக்குவம் வந்துருச்சு. ரொம்ப ஆனால் கை நமக்கு கை கடுக்கிற அளவுக்கு நம்ம கடுக்கிறாது நம்ம கை விடாமல் இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம
எந்த பொருளுமே நம்ம வந்து நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அது ஒரு சந்தோஷம் தானே. பசங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து 90 கிட்ஸுங்கிறனால நம்மளுக்கு இது வந்து சின்ன பிள்ளையில வந்து நம்ம கடையில் வாங்கி திங்கிற மைசூர் பாக்கு மாதிரி கிறிஸ்பியாக சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மைசூர் பாக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராகவே வரும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கரெக்டாக வரும். இந்த மெஷர்மெண்ட்டில் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ஆயிலுமே கரெக்டாக இருந்தது எனக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு மேலே பபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் பக்குவம். அந்த மாவு அம்பிட்டு உருண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் சரியான பக்குவம். இப்போ வந்து நல்லா ஒரு நமக்கு எப்படி நம்மளுக்கு கேக்கு ட்ரே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் இல்லை தட்டு இருந்தாலும் நான் வந்து எங்கள் வீட்டில் கேக் ட்ரே இல்லைங்கிறனால நான் இதே மாதிரி ஒரு அகலமான இதில் குழியாக உள்ள பிளேட்டில் தான் வந்து நெய் தடவி வச்சுருந்தேன். அதில் தான் இப்போ வந்து நான் வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து கொட்டிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆயிலோட நம்மளுக்கு வந்து அந்த ஓட்டைக்குள்ளே அந்த ஆயில் ஃபுல்லாக கொதித்து வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா பாருங்கள், அந்த இது வந்து அப்படியே அந்த ஃபுல்லாகவே இந்த ஆயிலோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வேகும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் மாதிரி வந்து அப்படியே எல்லாமே ஒரு ஹோல்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், அந்த ஆயில் அப்படியே நம்மளுக்கு கொதித்து வேகும். அதனால ஒரு 1 ஹவர் வந்து இதை வந்து நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல், குழந்தைய இருந்தாலும் குழந்தைகள்கிட்டலாம் விடாமல் கொஞ்சம் வந்து ஃபேன் காற்றுல வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 ஹவர் கழித்து நான் வந்து இதை வந்து கத்தியில் வந்து கீறிக்கிட்டேன். இது ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கத்தியில் வெட்ட முடியாது, அதனால ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு மாதிரி இதாகிறனால நம்ம வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம கத்தியில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே மாதிரி நம்ம இது போட்டுக்க வேண்டியது தான். நான் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. மறக்காமல் STM லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் STM லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு. நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இது பாருங்கள் எப்படி வருதுன்னு. நம்ம மாற்றிட்டேன். ஒன்றனே உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி பெர்ஃபெக்டாக கரெக்டான இதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குற நல்லா டார்க் ப்ரௌனாக, வெளியில் நல்லா எல்லோ கலரில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக சின்ன பிள்ளையில் நம்ம வந்து இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக அதோட டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பெர்ஃபெக்டாக மைசூர் பாக்கு வந்து வந்திருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பசங்களும் சரி நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உடைக்கும் போதே உங்களுக்கே தெரியும். நடுவில் நல்லா ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக, வெளியில் நம்மளுக்கு வந்து எல்லோ கலரில் சூப்பராகவே இருந்தது. நம்மளுக்கு உடைக்கும் போதே நம்மளுக்கு அழகாக உடஞ்சும் நம்மளுக்கு வரணும். அதான் கரெக்டான பக்குவம். கரெக்டாக நம்மளுக்கு வந்து அப்போ தான் மைசூர் பாக்கு பெர்ஃபெக்டாக வந்ததுக்கே அடையாளமாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட வந்திருக்கும். நான் வந்து ஒரு 300 கிராம் அளவும் இல்லை 1/4 கிலோ அளவு தான் இருக்கும் அந்த கடலை மாவே. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அது ஒரு சுத்தமாக சுகாதாரமாக நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அது ஒரு மன நிறைவாக மன திருப்தியாக இருக்கும். மறக்காமல் இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க எப்படி இந்த ஸ்வீட் வந்ததுன்னு. பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கொஞ்சம் கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள், இதை உடச்சி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். எப்படி சூப்பராகவே இருந்தது. வெளியில் நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் ஒரு சாஃப்ட்னஸாகவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது. இந்த தீபாவளிக்கு மறக்காமல் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி உடையுதுன்னு. Thanks for watching. Bye bye friends.